இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் சர்க்காரில் அரசாங்கத்தில் 2026 பொது தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே தவிர பொதுமக்களுக்கு குறிப்பாக சாக்கடை நீர் வாழுதல், துருநீர் வாழுதல் அதெல்லாம் செய்யாமல் இருந்தது மாபெரும் தவறு. 4000 கோடி எங்க போச்சுன்னு தெரியல சார். இதையெல்லாம் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். குறிப்பாக தாம்பரம், குரும்பேட்டை, திருவள்ளூர், திருவாரூர் மற்றும் தென் மாநிலங்கள் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால் தமிழகம் வெற்றி பெறுவதன் நிலையத்தில் இல்லாமல் தோல்வி அடைந்து விட்டது என்ற ஒரு வர்ணனைத்தான் நாம் சொல்ல முடியும் சிவகுமார். சோ அதே சமயத்துல அவங்க அந்த 4000 கோடி பத்தி நீங்க சொன்னீங்க. அது போன வருஷம் அவங்க 4000 கோடி மென்ஷன் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிதி தரல அப்படின்னாங்க. சோ இந்த மாதிரி இப்ப எதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? ஏதாவது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண போறாங்களா? இல்லாட்டி கம்ப்ளீட் பண்ண முடியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், ஒரு 4 நாளா இதெல்லாம் மறந்துடுவாங்க சார் ஜனங்க. அவ்வளவுதான் சார். சிம்பிள் as that சார். இது ஒன்னும் பெரிய இஷ்யூ இல்ல. கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இந்த பிரச்சனை. ஒண்ணு சொல்றேன் சிவகுமார், மழை இல்லாத போது எப்படி சமாளிச்சாங்க? அப்போ பணம் கேட்டா ட்ரவுட் எப்போதுமே ஒரு கையேந்தி சர்க்காராக இருப்பதை தவிர நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஒரு வன்மையாக கண்டிக்கிறார்களே தவிர அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.